வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கிளிமூக்கு மாங்காய் வச்சு ஒரு உடனடி ஊறுகாய் செய்ய போகிறோம். கல்யாண வீட்டில் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி. இப்போ இதை நான் நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடையது கொஞ்சம் பழமாயிட்டு, நீங்கள் நல்ல காயாக எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, பழமாக இருந்தாலும் அது ஒரு வித நல்ல ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறைவாக தான் கலந்துக்கிட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் இது பழமானதுனால. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு மாங்காய்க்கு தக்கன நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. மாங்காவாக இருந்தது அப்படின்னா, இது நல்ல காயாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கிடலாம். இப்போ இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊற வச்சா இன்னொரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது நான் கொஞ்சம் பழமானதுனால நான் ஊற வைக்கிறது இல்லை. ஒரு தாச்சை காய வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே நான் வெந்தயம் சேர்க்குறேன். இந்த வெந்தயம் இப்போ நான் ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். கடுகு லைட்டாக இப்படி வெடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். இதை இப்போ எடுத்துருவோம். இதை பவுடர், அதாவது ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் 1-2 பீசஸ் இருக்கிற மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கிடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு விடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் 2 வத்தலை போடுறேன். வத்தல், பூண்டு ஒரு 2-3 பல், ஒரு 4-5 பல் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, அதாவது ரொம்ப கருகக்கூடாது. நான் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மேலே. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாங்காவை கலந்துருவோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை நம்ம லைட்டாக கிளறி விட போகிறோம். ரொம்ப வைக்க வேண்டாம், ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம், ஒரு 1/2 மினிட். கொஞ்சம் பழமாக இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, நான் செய்ததில் இவ்வளோ பவுடர் இருக்குது. இப்போ நான் இதில் நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து வச்சுருவோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கலந்துக்கிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பழமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகி இது ரெடி ஆகிட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் ஆறின உடனே ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கிடலாம். உடனே நீங்கள் சாப்பிடலாம். இன்னொன்று, இது ஒரு 10 நாளைக்கு கெடாமல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கலாம். 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.